அழகான ஓப்பன் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மெயின் ஃபேப்ரிக் எப்போவுமே கழுத்து வெட்டி எடுக்க மாட்டேன். லைனிங்கில் வெட்டுறது தான். மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே ப்ளேஸ் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். நான் காட்டுற மாதிரி பொறுமையாக நீங்கள் இந்த டர்னிங் எல்லாம் கரெக்டாக ஊசியை உள்ளே இறக்கி ஃபூட்டர் இறக்கி விட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும். ஃபினிஷிங் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறமா இதை தச்சுட்டு வெட்டி விட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் வளைவு அந்த முக்கு வருதோ அந்த இடத்துலலாம் கத்தரி வச்சு வெட்டி விடணும். வெட்டி விட்டு திருப்பி நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தச்சு எடுக்கணும். நீங்கள் ஃபினிஷிங்கை பாருங்கள். பொறுமையாக தச்சிங்கன்னா தான் நீட்டாக வரும். தையலில் முதல் விஷயம் நமக்கு பொறுமை எப்போவுமே அவசியம். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக தச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சுற்றி அடித்து எடுத்துருக்கேன். அடித்து எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆகிருக்கிற பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா நான் லைனிங் எல்லாம் மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அவசரத்தில் தைக்கும்போது நமக்கு இந்த மடிப்பு அந்த பக்கமாக வந்துடும். அதனால தான் இப்போ லைனிங்கோட மேல் பக்கத்தில் வச்சு நம்ம தைக்கணும். தச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் பார்டர் ஜாயின் பண்ண போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் பார்டரோட நல்ல பக்கம் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்காது. பார்டரோட கீழ்ப்பகுதி லைட்டாக அசிங்கமாக இருக்குது. அதனால் நான் அந்த இடத்த மட்டும் மடித்து அடித்து எடுத்துருக்கேன். அடித்து எடுத்தோன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறமா பேக் பார்ட்டே நான் தச்சு வச்சுருக்கேன். பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ ஸ்லீவு நடுவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எதுக்காகனா பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். நல்ல பக்கம் வச்சு பார்டர் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கண்டிப்பாக பதிச்சு தையல் போடணும். அடுத்ததாக பார்டரோட எண்டிங்கில் இன்னொரு பக்கத்தை வச்சு தச்சு எடுக்க போகிறோம். தச்சு எடுத்துட்டு திரும்ப கீழேயும் பார்டர் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ தான் நீட்டாக வரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைனிங் துணி எடுத்துருக்கேன். லைனிங் துணியை மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தில் போட்டு நம்ம நார்மலாக தச்சு எடுத்து சுற்றி அடித்து எடுத்துக்கணும். எடுத்தோன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிரும். ஸ்லீவை ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம தையல் எண்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். உடம்பு அளவுக்கு பிடிக்கலை. எண்டில் கொடுத்துட்டு அந்த ஓப்பனுக்கு நம்ம விட்டுருக்க இடத்துல நல்லா 2 டைம் ஓட்டி விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். நான் ஸ்லோவாக தான் காட்டுறேன். ஓப்பன் தைக்கிறதுக்கு தான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம தச்சு எடுத்துட்டு இந்த ஓப்பனுக்கு அந்த எண்டிங் இருக்குல்ல அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே நம்ம தச்சு எடுத்துக்கணும். ஊசியை உள்ளே இறக்கணும். அதுக்கப்புறமா ஃபூட்டரை தூக்கி விட்டுட்டு நம்ம துணியை திருப்பி எடுக்க போகிறோம். துணியை திருப்பிட்டு திரும்பவும் ஃபூட்டரை இறக்கி விடுறோம். ஊசி உள்பக்கமாக தான் இருக்குது. இப்போவும் ஃபூட்டரை இறக்கி விட்டுட்டோம். இதுக்கப்புறமா இந்த பக்கம் ஓப்பனுக்கு நம்ம மடிக்கிற மாதிரி பொறுமையாக மடிச்சுட்டு நம்ம பொறுமையாக இந்த ஓப்பனில் இந்த எண்டு வரைக்கும் அடிக்கணும். ஊசியை உள்ளே இறக்கணும். அதுக்கப்புறமா ஃபூட்டரை தூக்கி விட்டு துணியை நம்ம திருப்பி எடுக்கணும். திருப்பிட்டு ஃபூட்டரை இறக்கிட்டு கீழே வரைக்கும் அடித்து விட்டா மதி ஓப்பன் ரெடி ஆகிரும். வேறு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதுதான் சிம்பிளான விஷயம். அந்த ஷேப் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.